ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சமையல் ப்ளஸ் என்னோட இன்ட்ரோ. எல்லாரும் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ போடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் யூடியூப்குள்ளே வரும்போது எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலை. இப்போ நம்ம 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். எல்லாரும் அடிக்கடி கேட்குறீங்க, அக்கா நீங்கள் எந்த ஊர், எந்த ஏரியா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னு ரெகுலராக எனக்கு கமெண்ட் வரும். இப்போ உங்கள் கூட ஜாலியாக சமைச்சிக்கிட்டே என்னை பற்றி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் எப்போவுமே மாடியில் ஒரு செட்டப் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்மளோடது குக்கிங் சேனல். ஸோ பாத்திரங்கள் எல்லா வகையான பாத்திரங்களும் நம்ம வீட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் மண்பானையிலெல்லாம் சமைக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஃபேமிலியோட குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம பண்ணுறது 1 pot சாம்பார். இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கள சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. தோரம் பருப்பு நான் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா அலசி இருத்திட்டு கூடவே 1/4 கப் பாசிப்பருப்பு. இதை நல்லா கழுவிக்கணும். ஏன்னா பருப்பில் நிறைய டஸ்ட் இருக்கும். நம்ம இதை அப்படியே வேக வைக்க போகிறதில்ல, சும்மா வறுத்துட்டு, அதாவது 1க்கு 2 வறுத்தா போதும். இது கூடவே சில பல மசாலாக்கள் மட்டும் ஆட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக வைக்கிற சாம்பாரை விட ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ தூளாக இருக்குங்க. அதுவும் மண்பானையில் செய்யும் போது அதோட சுவையும் தரமும் தூளாக இருக்கும். 1 ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே கொஞ்சம் அரிசியும் போடணும். நான் போன டைமோ என்னமோ மழை வந்துட்டே இருந்தது, அதுவும் துளி துளியாக இருந்ததுங்க. அதோட கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனாலும் விடக்கூடாதுன்னு நான் மாடியிலே உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு நாள் தான் சண்டே வருது. சரி, இவங்களும் ஆசைப்பட்டு கேட்டாங்க. பொங்கலுக்கு வாங்கின கரும்பு கூட அப்படியே இருந்தது. அப்படியே பேசிக்கிட்டே இவங்க ஒரு பக்கம் கரும்பு சாப்பிட்டு என் வேலைக்கு நானும் இறங்கியாச்சு. பேச பேச டைம் போகிறதே தெரியாது. குழந்தைங்க ஒன்று சொல்லுவாங்க, அவர் ஒன்று சொல்லுவாங்க. நானும் வீட்டில் நடக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிக்குவேன். அந்த சண்டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியோட நம்ம குவாலிட்டியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது சண்டேவாக தான் இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் இல்லை. ஏன்னா நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மா வீட்டில் இருக்கும்போது சண்டே ஆயிடுச்சுன்னா போதும், சிக்கன் இல்லாமல் நாளே ஓடாது. சிக்கனோ மட்டனோ எது இருந்தாலும் சரி, வாரத்தில் ஒரு நாள் கவிச்சி கண்டிப்பாக வேணும். ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான்வெஜ்ஜை விட்டு. அது ஏனோ திடீர்னு அப்படியே நான்வெஜ்ஜை விட்டாச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் சைடில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. சரி, எனக்கு மட்டும் தனியாக சமைக்கணும்னா அது ஒரு கஷ்டம். அதுக்கு பதில் நான்வெஜ்ஜை விட்டுடலான்னு சொல்லி விட்டாச்சு. ஏன் ஊர் கோயம்புத்தூர். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தாங்க. ஆனால் வாக்கப்பட்டது மட்டும் மகாராஷ்டிரா. நாங்கள் லவ் மேரேஜ் நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில். நான் CCMA கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை செகண்டரியில் படித்தேன். தமிழில் சொல்லணுன்னா கோத்துவாசா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணுங்க. அதனால எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் நாங்கள் தான் ஷேர் பண்ணி செய்வோம். அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கும் அதே சுச்சுவேஷனில் எல்லா வேலையுமே கற்றுக் கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்களாம் வேறு மாதிரி இருக்காங்க. என்னம்மா இது கூட நம்ம தான் பண்ணணுமா, அதுக்கு தான் மிக்ஸி இருக்கே, அதுக்கு தான் கிரைண்டர் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட கைப்பக்குவம் அதை அனுபவிச்சா தான் தெரியும். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். தினமும் பண்ண முடியுமானா அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிஸி டைமில் நம்ம இந்த மாதிரி வேலையிலலாம் பண்ணவே முடியாது. ஆனால் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட ஹாப்பியாக பண்ணணும். இந்த பருப்பை எல்லாம் நம்ம 1க்கு 2 நசுக்கிட்டு அப்புறம் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் அம்மா பண்ணுவாங்க. சின்ன வயசில் இப்படி தாங்க, சுட சுட இட்லி தோசை எல்லாம் சுடும்போது நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், எந்த வேலையாக இருந்தாலும் ஷேர் பண்ணி செய்யணும், எல்லா வேலையும் கற்றுக்கணும், எந்த வேலையுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. நான் போன நேரமோ என்னமோ மழை தூத்திக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் 1க்கு 2 வச்சு கல்லில் நகுத்தினாலே அது நல்லா நஞ்சிரும். இப்படி பண்ணும்போது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களும் ஒன்று ஒன்றா கற்றுக்குவாங்க. குழந்தைங்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கணும், இதெல்லாம் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டாங்களா நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு விஷயம் ஒரு குழந்தைங்க அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் கற்றுக்க முடியும். அதனால தான் நான் என் குழந்தைங்க கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், அம்மா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பொண்ணு, இப்போ எல்லா சமையலும் கற்றுக்கிட்டேன். மகாராஷ்டிரா சமையல் எல்லாமே தெரிஞ்சதுக்கு காரணம் எங்கள் மாமியாரும் கூட சேர்த்திதாங்க. எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளும் கற்றுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தால் எது வேணால் நம்ம ஈஸியாக பழகிக்கலாம். இந்த மாதிரி நசிச்சு பண்ணும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் அதே மாதிரி தாங்க, கூடவே இருந்து பண்ணும்போது அவங்களும் ஒரு பக்குவப்பட்டுருவாங்க. எங்கள் அம்மா கூட இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு வேலை செய்வாங்க, நான் ஒரு வேலை செய்வேன். கூட மாட இருந்து நாங்கள் பண்ணுவோம். அப்படி கற்றுக்கிட்டது தான் எல்லா வேலையுமே. எதுவுமே முடியாதுன்ட்டு இல்லை, தெரியாதுன்ட்டு இல்லை. தெரியலனாலும்
பண்ணலனாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. நீங்கள் அம்மியிலலாம் அரைக்கும் போது தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கை வச்சு அரைக்கும் போது அந்த தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டே போகாது. இதே மிக்சியில் அரைக்கிறக்கும் அம்மியில் அரைக்கிறக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது பொறன்னு இருக்கும். நம்ம கையில் அரைக்கும் போது நம்ம கை டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக வரும். அதுவும் துருவி செஞ்சு பாருங்களேன், அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மாடியில் வாரத்தில் ஒரு நாள் சமைக்கிறது தான். அப்போ தான் ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லி வேற சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை வேற நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிடும்னு நினச்சேன். ஆனால் வந்த உடனே நின்றுச்சுங்க. கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்தது. அதுவும் மழையில் சுட சுட இட்லி வச்சு சாப்பிடும்போது அடடடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இட்லி பானை எடுத்து அந்த சைடில் வச்சுட்டு குழம்ப தாளிச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பு 1-2 நசுக்கணும்ல, அது கூடவே தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு மேலெல்லாம் வந்து அந்த வரமல்லி மிதக்கும். பச்சையாக எல்லாமே போட்டுருணுங்க. எதையுமே வணக்கவே வேண்டியதில். புளியை மட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸை நல்லா கரைச்சி அது கூடவே சேர்த்திடணும். இது ஒன் பாட்டாக பண்ணலாம். என்னடா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறமே டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள். நம்ம பருப்போட அரிசியும் நுணுக்கி இருக்கிறனால அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயில் மட்டும் ஒரே ஒரு சொட்டு விட்டுருங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிளறவே பச்சையாக இருக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல்லாக வருங்க. உப்பு மட்டும் பார்த்து கவனமாக போடணும். கல்லுப்பு போடும்போது எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஒரு கல் எச்சா போச்சு, சோலி முடிஞ்சது. கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. குழம்பு பாட்டுக்கு குழம்பு கொதிக்கட்டும். இப்போது நம்ம சட்னி அரைச்சிடலாம். கதைக்கு வரலாம். இப்போது நான் பிறந்தது சொல்லிட்டேன், வளர்ந்தது சொல்லிட்டேன். இப்போது நம்ம மேரேஜ் பண்ணதும் சொல்லியாச்சு. நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்ததுனால தான் உங்கள் கூட பேசிக்கிட்டே என்னை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஒர்க்கிங் விமன், நான் ஒரு ட்ராவல் கன்சல்டன்ட். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ எடுப்பேன். ஏன் எனக்கு இவ்வளோ சண்டே முக்கியம்னா, வாரம் ஃபுல்லாக நம்ம மாடு மாதிரி உழைப்போம். அந்த ஒரு நாள் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் எப்போவுமே நமக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளைண்ட்ஸோட ஒர்க் இருக்கும். அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அந்த கேப்பில் கூட வீடியோ எடுத்து, ஏன்னா நமக்கு ஒரு பிடிச்ச வேலை நம்ம பண்ணும்போது அதில் நமக்கு அவ்வளோ கஷ்டமே தெரியாதுங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் குழந்தைங்களும் 1-2 விஷயம்லாம் கற்றுக்குவாங்க. இவ ஒரு ஹெல்ப் பண்ணுவா, சின்னவ ஒரு ஹெல்ப் பண்ணுவா. அதனாலேயே நமக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிடும். அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க கூட இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பாடி எக்ஸசைஸ் மாதிரியே இருக்கும். அவங்களும் ஏதோ 1-2 விஷயம் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவும் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரு ஸ்வீட் மெமரிஸாக அவங்களுக்குள்ளே இருக்கும். இதனால நமக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் மெனக்கெடுறதுல தப்பு கிடையாது. பருப்பும் இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. பருப்பை நல்லா மலர்ற வரைக்கும் மட்டும் விட்டால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா நம்ம சமையல் எப்போவுமே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கேஸ் நிறைய சேவ் ஆகும். சுட சுட இட்லி எடுத்து அந்த மழை அதுக்கு மேலே படும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்னடா மழை வந்து சண்டேவை கெடுத்துருமோன்னு நினச்சேன். ஆனால் சூப்பர் கிளைமேட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் சுட சுட இட்லியோட சாம்பார், கல்லில் ஆட்டின கெட்டி சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி டைம் போகுதுன்னே தெரில. காலையில் தான் சண்டே ஆன மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா நைட்டு சீக்கிரமாகவே வந்துடும். நேரமும் காலமும் யாருக்காகவும் நிற்காது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இட்லி நல்லா மெத்துன்னு மல்லிகைப்பூ மாதிரி வரைக்கும் ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன். 3 டம்ளர் இட்லி அரிசி, ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரே ஒரு டம்ளர் உளுந்து, இது நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் அரிசியை ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் மட்டும் உளுந்த ஊற வைங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு ஜவ்வரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து அரைச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இட்லி மெத்துன்னு இருக்கும். நான் இப்படி தான் அரைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா 1 ஸ்பூன் மட்டும் உளுந்து அதிகமாக போட்டுக்கோங்க. இப்படி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீதமான மாவில் கரைச்சி தோசை ஊற்றி பாருங்கள், சும்மா மொறுன்னு வருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாட்டு மல்லியை சேர்த்துங்க. அடடடா, கையில் கிள்ளி போடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை 1 பாட் சாம்பார் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வேலையெல்லாம் மிச்சம். டைம் கிடைக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட ஆட்டுறக்கு அரைக்கிறக்கெல்லாம் பழக்கி கொடுங்க. அவங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும். இப்போ நம்ம பானையில் இறக்கி வச்சோடனே அது கொதிக்கிறது நிறுத்துறதுக்கே 1 நிமிஷம் ஆகும். இங்கே பாருங்கள், ஸ்மெல்லோட அது கொதிச்சு வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம தாளிப்பு மட்டும் சேர்த்துனா போதும். அதுவும் தாளிப்புக்கு நல்லா கொதிக்க இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடைசியாக அந்த கொதிக்கிற போதே நம்ம வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதே சூட்டில் அது நல்லா கரைஞ்சிரும். தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் சுட சுட இருக்கு. அடடடா, எப்படா சாப்பிடுவோன்ட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க.
இந்த இட்லி தட்டு இருக்கிறனால நமக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஒரே ஒரு தடவை இட்லி ஊற்றினா போதும் 24 இட்லி கிடைக்கும். இது நான் இண்டாலியத்தில் வாங்கினேன். நாம் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட விலை 650 ரூபா. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒன் பாட்டில் எல்லாம் செய்யும்பொழுது நம்ம வேலை ஈஸியாக முடியுங்க. அதுவும் நம்ம துணியை விரித்து இட்லி நம்மளோட பாரம்பரியம், அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். இப்போ எத்தனை தான் புது புது பாத்திரங்கள் வந்தாலும் சரி, ஆனால் பழைய முறை பாத்திரங்களில் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் தரமும் சுவையும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி, சட்னியும் தாளிச்சாச்சு. அடுத்தது என்ன, சுட சுட என்ஜாய் பண்ண வேண்டியது தான். பருப்பு குழம்பு பாருங்க, பருப்பு மலர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ இட்லியோட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வெளியில் போகணுன்னு இஷ்டம் இருக்கும், நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கணும்னு இஷ்டம் இருக்கும். சண்டேனாலே நமக்கு வேலை அதிகங்கிற மைண்ட் செட்டை விட ஃபேமிலியோட நமக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச குக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி டைம் பாஸ் ஆகுதுன்னே தெரியாமல் அந்த நாளே அவ்வளோ சூப்பராக போகுங்க. நிறைய பேர் வீட்டில் சண்டேனா நான்வெஜ் விருந்தாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான். நீங்கள் சண்டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.